இந்த மாதிரி இருக்க பெலாக்கொட்டை நம்ம இதை வச்சு என்ன செய்ய போகிறோம்னு பார்க்கலாங்களா. இது யூஸ்ஃபுல்லாக நம்ம மாற்ற போகிறோம். இப்படி இருக்க பெலாக்கொட்டையை நம்ம ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட போகிறோம். பெலாக்கொட்டையை இப்போ நம்ம தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நான் என்ன பண்ணுறேன்னா வேக வைக்க போகிறேன். வேக வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். அடுத்து இப்போ அடுப்பு பற்ற வச்சு குக்கரில் வச்சாச்சு. இந்த பெலாக்கொட்டை வேக ஆரம்பிக்குது. இப்போ பாருங்கள், குக்கர் விசில் விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த விசில் வந்து ஒரு 4-5 விசில் விட்டுக்கலாம். ஏன்னா அந்த பெலாக்கொட்டை நல்லா வேகணும் இல்லை, அதுக்காக விசில் விட்டோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். விசில் விட ஆரம்பிச்சிருச்சு. கோலா உருண்டை ரெடி ஆகிட்டுருக்கு. வாங்க சாப்பிட்லாம். கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு பார்க்கலாம். இது பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. வாவ், சூப்பர். கோலா உருண்டை சூப்பராக வந்துச்சு. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட மெசேஜ்க்காக வெயிட் பண்ணுறேன்.